வணக்கம் மக்களே, வணக்கம். நம்ம வழக்கமாக ட்ரேட் பண்ணுறதை காட்டுவோம். இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் ப்ரிடிக்ஸ் பண்ணுவோமா? மார்க்கெட்டு கலகலகலான்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். கோடு கூட ரொம்ப போட்டு வச்சுருக்கோமோ நாங்கள் பண்ணுறது. ஓகேங்க, இப்போ நம்ம டெய்லி கேண்டலில் இருக்கோம். டெய்லியில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ராஸ்கல் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கிருந்தால் இறங்கணும், போகணும், அப்புறம் கண்டினியூவாக போயிட்டு அப்படியே விழுந்தோம். அப்படி போயிட்டு அப்படி போயிருக்கோம். அப்படி மறுபடியும் விழுந்தோம். இந்த இது நல்லா சரியாச்சு. இப்போ தான் விழுகுறோம். இவன் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னோட ஆராய்ச்சி விருதுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ஜாயின் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வரும். இங்கிருந்து ஏறலாமோ? ஏறணும்னா இதை க்ராஸ் பண்ணணும் ஃபஸ்ட் லெவல், இல்லை மறுபடியும் விழுவலாம். இந்த இடம் ஒரு லைட்டான இடம் இருக்குது. அது கீழே வந்தோம்னா இங்கே வருவான்ட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த கோல் இது வந்துட்டு வந்தான்னா கரெக்டாக இருக்கும். எப்படி கரெக்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இதை உடைச்சான்னா பசுன்னு ஆயிடுச்சு. இதை உடைச்சான்னா உடச்சி இப்படி வந்துட்டு மறுபடியும் போயிட்டு இப்படி வந்து போகலாம். ஏன்னா இங்கிருந்து வர்றதுக்கு இப்படியே மேலே போனால் அது நல்லா இருக்காது. இது வரைக்கும் விழுந்தானா தான் நல்லாயிருக்கும். இந்த கோடு நாலாவது இந்த இடம். அப்போ இந்த 3900 வந்துடும். 4000 உடைச்ச மாதிரி ஆயிடும். இதுதான் கடைசி விற்கு. எப்படி பாரு, 3889 கரெக்டாக அங்கேயே போவானோ? அப்படிலாம் கணக்கு கிடையாது. அதுக்கு முன்னே பின்னே செல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ஓகேங்க. இதை டிலைட் பண்ணுவோம். டிலைட். இந்த டார்க் கோட்டுக்குள்ளே ஓகே, இந்த லைனில் அவன் என்ட்ரு ஆகிட்டாலே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் 4000 ஸ்டார்ட் பண்ணலாம். 4000 3900. அதிலிருந்து நம்ம பை பண்ணலாம். அண்ணன் தின்னி பொத்திக்கின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இங்கேருந்து என்னங்க இன்னொரு $300-400 விழுவ மாட்டானா? இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் இது வரைக்கும் வந்தான். வந்துட்டு அடுத்த நாள் இங்கே போயிட்டு கிட்டத்தட்ட எங்கே $4800 $4400 இந்த இடத்துல விழுந்துருக்கான். 400. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், இது வரைக்கும் வந்துட்டு விற்கு வச்சுட்டு
அடுத்த நாள் இங்கே எவ்வளவு 4700 வைங்க. 4700லேருந்து இந்த இடம் இங்கே 4099. கிட்டத்தட்ட அடுத்த 2 நாளில் $700 விழுந்துருக்கோம். $600 விழுந்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல 600. அதே மாதிரி நேற்று வெள்ளிக்கிழமை இது விழுந்தோம். திங்கக்கிழமை அப்படி லைட்டாக போகிற மாதிரி சீனை போட்டு இன்றைக்கி இங்கே விழுந்துருக்கோம். அப்போ இங்கேருந்து இன்னொரு பெரிய கேண்டில் வந்தே ஆகணும். வந்து இதுக்கிட்ட வந்துச்சுன்னா ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், பை பண்ணேன். ஆனந்தினி பை பண்ண மாட்டேன், வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கேருந்து எத்தனை இப்போ 4265 இருக்கோம். 265 ஒரு 365 $300 வரணுங்க. வரணும்னா ஈஸியாக வந்துடும். ஒரு பெரிய கேண்டில் போட்டாங்கன்னா அழகாக அப்படியே வந்துடும். நான் இது வரைக்கும் பெரிய கேண்டில் உழுவில் பாருங்கள். இங்கேருந்து இறங்கணும், சின்னது தான், அப்படியே இறங்கணும். இப்போ தான் அதை உடைச்சிருக்கோம். இப்போ இந்த லெவலில் இப்போ தான் உடைச்சிருக்கோம். இந்த லெவலில் ஒடிச்சிட்டு ஒரு பெரிய கேண்டிலாக போடணும். அந்த கேண்டில் இது வரைக்கும் வருமா, இங்கே வந்த மாதிரி எங்கேயும் பாருங்க, ஒரே கேண்டில் எடுத்துகிட்டு வந்துடும். எப்படி இன்னும் 2 நாளில் நியூஸ் எல்லாம் இருக்குது. என்ன நியூஸு? பிபிஐ சிபிஐன்ட்டு வச்சுருக்கானுங்க. அந்த நியூஸு வச்சு ஏதாவது சீனை போடுறதுக்கு தான். வேறதுக்கு எக்ஸிட்டிங் கவுன்சில்ஸ் வந்தது இன்றைக்கி தான். இது ஒரு நாட்டில். அடுத்தது இன்ஃப்ளேஷன் ரேட்டு, கோர் இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஓகே, 10ஆம் தேதி நாளைக்கு, 16ஆம் தேதி பிபிஐ. இது ஒன்றும் பெருசு இல்லை. 12ஆம் தேதி கன்சியூமர் சென்டிமெண்ட். இது ஒன்றும் இல்லை. அப்போ நாளைக்கு 10ஆம் தேதி உள்ள நியூஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியான நியூஸ். இப்போ 10ஆம் தேதி எடுத்து கொண்டு வந்துடுவானோ. இது 8ஆம் தேதி, இது 9ஆம் தேதி. அப்படி இங்கேருந்து வந்தாங்கன்னா ஒரே கேண்டில் வந்துடுவானோ. ஒரு கேண்டில் வரானோ, 2 கேண்டில் வரானோ. பொதுவாக இந்த வீக்லியில் எப்படி இழுத்துட்டு வந்துடுவோம். இல்லைன்னா இல்லை, ரொம்ப நாள் இழுக்கவும் வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை சைடு வேஸ்லேயே இப்படியே போவானோ ஒரு 2 நாளைக்கு. ஏன்னா இந்த மாதம் 16ன்னு நினைக்கிறேன் ஃபெட் மீட்டிங் இருக்குது. ரேட் கட்டாக ரேட்டு அப்பா அப்படின்றது 16ஆம் தேதி. அப்போ 16 இதுதான் 16ஆம் தேதி. அப்போ இது 16ஆம் தேதி. அப்போ ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இப்படியே இது பண்ணிட்டு இங்கே ஒரு இது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு 16ஆம் தேதி பிடிச்சி சலக்கம் இழுத்துட போகிறோம். அப்படியும் நடக்கலாம். இல்லை நாளைக்கே எழுத்துக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா நாளைக்கு ரேட் கட்டுற அன்னைக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ரேட் கட்டுற அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு பிடிச்சி இழுத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டால் பை தான். இது என்னோட ஓகே. அப்படி பையானா அவன் மறுபடியும் எங்கே போகணும்? இதுதானே அடுத்த கட்ட நடவடிக்கை.
இடத்துல பையானவன் அடுத்தது நேராக அப்படி போக போகிறோம். அப்படி போயிட்டு அப்படி வந்துட்டு அப்படி போவோம். மறுபடியும் இந்த கையை போய் அவன் தூப்போம். 5400. அதுக்கு மேலே எங்கே போவான்? ஏன்னா இதுதான் லாஜிக். எப்படி நீ இதை சொல்கிற அப்படின்னீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல மேலே போனவன் இறங்கிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் போய் அந்த லெவலில் டச் பண்ணிட்டு தான் அப்புறம் விழுந்தோம். பட் விழுவில் இது வந்து புல்மார்க்கிறதுனால அப்படியே மேலே போயிட்டோம். ஆனால் எவ்வளோ விழுந்தாலும் திருப்பி இந்த கையை போயிட்டு டச்சு தான் பண்ணுறோம். இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நடந்துடும். இங்கேயும் பாருங்க, இங்கே 2000 ஹைக்கு போனான், விழுந்தான். அப்படியே இது பண்ணான், மறுபடியும் விழுந்தான். மறுபடியும் இந்த கைக்கு வந்தான், மறுபடியும் நல்லா விழுந்தான். மறுபடியும் இந்த கையை வந்து டெஸ்ட் பண்ணணும். இங்கே வந்தான், அதுக்கப்புறம் தான் அப்படியே விழுந்தான். இந்த லோ இந்த இடத்தெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க. இந்த இடத்துல பை பண்ணிட்டு அது 4 hour கண்ணில் வச்சு பார்த்தா தெரியும். எங்கே இந்த இடம் மேலே போவான் இறங்கும், மேலே போவான் இறங்கும், படுத்தினான். மறுபடியும் வந்து இங்கே வந்து எல்லா ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பறந்துட்டான். அதுலேருந்து போனவன் தான் மறுபடியும் ஒரு ட்ரை போனவன். இன்றைக்கி போய் நான் 5000 நிற்கிறோம். எங்கேயோ ஓடுது. அப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படிங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு வாட்டி இந்த கையாவது போகணும். அட்லீஸ்ட் இந்த கையாவது போகணும். செகண்டு இதையும் போய் அடிக்கிறானான்னு தெரியாது. தேர்டு ராம போட்ட மாதிரி இருக்குங்களா, நைட்ரஜன் போட்டுருவோம். எப்படியும் 1000 பாயிண்ட் பிடிக்கலாங்க. இந்த இடத்துல பை பண்ணால் சின்னதாக பண்ணால் 5000 போகிறான்னு வச்சுக்கோங்க. 1000 பாயிண்ட் பிடிக்கலாம் அசால்ட்டாக. வீக்லியில் வைப்போம். இங்கே எங்காச்சும் ஒரு கோடு கனெக்ட் ஆகலான்னு பார்ப்போமே. இங்கே காசாக பண்ணணுமா, ஒரு ஹோட்டல் தொடுவோம். டச் ஆகும். அப்புறமேல கடைசியாக பார்த்தா ஆமாங்க இங்கே ஒரு கோடு டச் ஆகிருந்தான், அதை வச்சு தான் மார்க்கெட் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கோட்டை போட்டு பார்ப்போம். ஓகே, அந்த கோடை அப்படிலாம் டச் ஆக மாட்டேங்குது. கீழே இருந்து போகிறதுக்கு சரியில்லை. இங்கேருந்து போடுவோம்.
எடுத்துட்டு தான் இறங்கியிருக்கான். அடுத்தது எங்கேயாவது இருந்து வந்து அந்த கோட்டில் ஜாயின் ஆகும். ஓகே, இப்படி போட்டோம்னா 2-3 கோடு ஜாயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் வந்து நல்லா ட்ரெண்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த கோட்டில் வந்து கொஞ்சம் இணைகிறோம். சூடு கடுப்பாக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்று இங்கே நம்ம டச் பண்ணி தானே வந்தோம் கீழே. ஓகே, அடுத்தது இங்கே வருவானா. அப்போ இந்த கோட்டுக்கும் இந்த கோடு போகிறதுக்கும் இவன் வந்து இப்படி அடித்தான்னா ஓரளவுக்கு ஈவன் பண்ணலாம். எத்தி கோட்டை போட்டோம்னா கடைசி இங்கே வந்து இதான மாதிரி ஆயிரும். அப்போ இந்த ஒரு பெரிய கோடும் வேலை செய்யுது, இந்த ஒரு குறுக்கால விழுந்த கோடும் வேலை செய்யுது. அதனால நம்ம இந்த இடம் ஒரு நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தால் ஒழுங்காக இன்னும் ஏதாவது பண்ணிவிட்டு இன்னொரு பெருசாக அப்படி இங்கே அப்படியே ஒரு பெருசாக விழுந்துருக்கும். இங்கேயே விழுந்துருக்கானா பெருசாக, இங்கேயே விழுந்தானா ஒரு விற்க வச்சுட்டு அப்படியே ஏற்றிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்புறம் விழுந்துட்டு இவன் மறுபடியும் இது வரைக்கும் போகலாம். அதை போய் உடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அடுத்தது டவுன். அது எங்கே வருவான் அப்படின்லாம் தெரியாது. இது வரைக்கும் வரலாம். அடுத்தது 2200 ஒரு கட்டம் 2201. அடுத்தது இந்த ஏரியா 1. இங்கே வந்து நிற்கல அப்படின்னா இங்கே வந்துடும். அப்போ அமெரிக்காவில் ரேட் கட்டு அதிகப்படுத்திகிட்டு இருக்கணும். டாலர் ஸ்ட்ரென்த் ஆகணும். கோல்டு கொண்டு வந்துடுவாங்க பார்த்தா அப்படி தான் இருக்கும். $500 1 வீக்கில் இழுத்துட்டு வந்துடுவோம். வீக்லி கேண்டில் தான் வச்சுருக்கோம். 460 இருந்தான் போன வாரம் இந்த லெவலு. இன்றைக்கி 265க்கு வந்துட்டான். ஆனால் இந்த இடம் பூரா இழுத்து அரைச்சிருக்கான். ஒரு ஃப்ரீயாக ஒரு இதே உழுவுல. நான் இங்கேருந்து விழுந்துருக்கான் பாருங்க. அந்த ஹை போய் அடித்தோடனே அப்படியே ஒரு வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இழுத்து மேலே வந்து க்ளோஸ் வச்சு இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிட்டான். ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் அப் பண்ணான்ட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வாட்டி இங்கே வந்தால் இந்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சா தான் கீழே. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது செகண்ட் இது இங்கே ஒன்று இருக்குது சின்னதாக, அது ஓகே. தேர்டு தான் இது. அப்போ இந்த ட்ரெண்டில் வந்து அவன் இந்த இடத்துல எடுத்தான்னா இப்போ இதை உடைக்க மாட்டான்.
அதை உடைக்காமல் இது பெண்டிங்கே வச்சுக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே போய் அடித்தானா எப்படி ஃப்ரீ ஃபாலாக அங்கே விழுந்தான் டடக்குன்னு. இது பாருங்க மெதுவாக தான் விழுந்திருக்கான். அடிச்சுட்டு இங்கே போகிறானா இல்லை இந்த ஹைக்கே போகிறானான்னு தெரியாது. இங்கே போய் அடிச்சுட்டு விழுவில் சடக்குன்னு விழுவோம். அதில் இருந்தால் டவுன் ஸ்டெண்ட்டு ஸ்டார்ட்டு. இது என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவுகள். கொசன்னு கொசக்கிருக்குண்ணா. ஆனால் அதெல்லாம் பார்த்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க. இப்படியும் நடக்கலாம். இதை ஏற்றிக்கி ட்ரேட் பண்ணால் அப்புறமேலு என்னையே திட்டப்படாது. சும்மா ஒரு காமெடிக்கு பார்த்துட்டு அதை அப்படியே மறந்துடுங்க. இங்கேருந்து இப்படி வருமா, என்னோடய அபிப்பிராயம் இப்படி. இங்கே வருவோம், இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேலே போவோம். இது என்னுடைய இது. ஆனால் இன்னும் நம்ம சும்மா டெய்லியும் கிடைக்கிறத. இன்றைக்கோட இந்த இடத்துல ஒரு செல் போனேன், இங்கே போகல, இந்த இடத்துல போனேன். இது கீழே எங்கேயோ டிபி வச்சுட்டு ஓகே அடிச்சது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய கேண்டல் இழுத்தான். எப்படி இழுத்தான்? நான் செல் போனது இந்த இடங்க. இன்றைக்கி நான் போன செல்லு இது ஒரு லோக்கல் டாப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கானா. ஒன்று இங்கே ஒன்று 2 ஒன்றா ஒரு கண்டல்லையே. நான் செல் எடுத்தது இந்த இடத்துல எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்து இங்கேயோ டிபி வச்சுருந்தேன். நான் இங்கேயோட வைக்கல, இந்த இடத்துல வச்சேன். டிபி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள். ஆனால் ஸ்டாப் லாஸு இந்த கையில் தான் போட்டிருந்தேன். இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி போயிட்டு மேலே போய் அந்த ஸ்டாப் லாஸ் பெரிய ஹண்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு சருன்னு இறங்கிட்டான். இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை கொஞ்சம் தப்பே இல்லை. எது வரைக்கும் தூக்கி போடணும்னா இங்கே ஒரு க்ரீன் இருக்குது பாருங்கள், இந்த க்ரீனு இது வரைக்கும் ஸ்டாப் லாஸை போட்டிருந்தா நம்ம கிட்டே வரமாட்டோம். ஆனால் பட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளோ, 360 ஒரு $30 தான். பட் $30 ஸ்டாப் லாஸுங்களில் பெருசாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பட்டு கேரண்டியாக அடிக்க மாட்டான்ல. பெத்த பெரிய விக்கு விழுந்துருக்கு அந்த இடத்துல எத்தனை பேர் இங்கே போட்டு எல்லாம் மாட்டியிருப்பாங்க. சரன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆக்சுவலாக நானே மாட்ட வேண்டியதான். நானே இந்த டாப்பில் தான் போட்டிருந்தேன். அதனால தான் நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு லோக்கலாக க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கேருந்து விழுந்ததுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இது பண்ணிட்டான், சைட்வேஸ் மாதிரி. அப்போ இந்த இடத்தையும் அவனால் தக்க வைக்க முடியல, விழுந்துட்டான். அப்போ இந்த ட்ரெண்ட் வருது பார்த்தீங்களா. இங்கே ஏதாவது வந்துட்டு மறுபடியும் இப்படி பண்ணலாம். நாளைக்கு தான் நியூஸு அன்னதினம் இப்படி விடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் விழுவலாம். அப்படி விழுந்தான்னா தான் நம்ம லெவலு இங்கே வந்துடும். இங்கேருந்து விழுந்ததுக்கு காவாசி வந்திருக்கான். அப்போ இங்கேருந்து விழுந்தான்னா இவ்வளோவோட விழுந்துட்டு இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வந்துட்டு கடைசி ஃபைனல் டச்சு இதுதான் பெருசாக இருக்கும். இந்த பெரிய லைனில் போய் கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது 4000. சாரி, நம்ம ஒரு 3900 பிடிக்கிறோம். 3900 பிடிச்சா 5000க்கு கொண்டுட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்போம். எதையோ ஒன்று போட வேண்டியதாங்க. போட்டு ஏதோ ஒன்றில் ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ பேசிக்குவோம். இப்போ ஃபிபனாச்சி போடுவோமா?
போடக்கூடாது, தலையில் போடுவோம். இங்கேருந்து இந்த கை ஓகே. இந்த கையில் போட்டோம்னா கோல்டன் ரேஷியோ, அந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ வாங்கி ஆக மொத்தம் நம்மதுக்கு வரல. அந்த லாஸ்ட்டு எதுக்கு வந்தானாலும் இங்கே வரும். நாசி நம்ம அதுக்கு செட் ஆகலங்க. பொருள் மேலேருந்து போடணும், வேறு மாதிரி போட்டு பார்ப்போம். இங்கே இதுக்கு போடணும். எஸ் ரைட், டெய்லியில் தானே போடணும். இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா ஓகே. அந்த ஏரியா போட்டாலும் நம்மது கரெக்டாக வரணும். நம்ம இந்த இடத்துல எங்காவது எடுப்பானான்னு பார்த்துட்ருக்கோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ரெண்டாவதுக்குள்ளே ஓடிட்டீங்க. பெரிய தொல்லையாக இருக்குதுங்க. இந்த ஏரியா நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஏரியா இங்கே தான் இருக்கும். 759. Sasa ilahatan minuko kan lang niya, yang kana 7 tatinya.